அன்பான மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட், பப்ளிக் எக்ஸாம் அப்டேட், ஜீரோ அகாடமி இயர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலோட வேண்டுகோள் படி நீங்கள் தினைக்கும் ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் மாதிரி பேஸ் பண்ணி தான் நிறையா ஸ்கூலெல்லாம் இப்போ மார்க் போட்டுட்ருக்காங்க. ஒழுங்காக அட்டன் பண்ணானா இவனுக்கு எப்படியே இது பண்ணிடலாம், ஒழுங்காக அட்டன் பண்ணலாம் டிசி அது மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து ஆன்லைன் கிளாஸை ஒழுங்காக அட்டன் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்கிங் நியூஸ். சற்று முன் வெளிவந்த தகவல். ஜனவரி மாதம் பள்ளிகளை திறக்கக்கூடாது, பிப்ரவரி மாதம் தான் பள்ளிகள் திறக்கப்படும். ஆமாங்க, இது ஒரு 90% உண்மையாகி விட்டது. இதை தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். கிட்டத்தட்ட 9 மாதமாக ஸ்கூல் திறக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த மாதமும் திறக்கப்படாது. இந்த மாதத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இது முடிய போது ஜனவரி மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்படுமா என்ற கேள்விக்கு இந்த ஜனவரி மாதம் பள்ளிகள் திறக்கப்படுமா என்ற கேள்விக்கு பார்த்திங்கன்னா திறக்கப்படாதுன்னு தான் சொல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இன்றைக்கி 28ஆம் தேதி இன்றைக்கி மருத்துவ குழுவினரோடு முதலமைச்சர் கலந்து ஆலோசிக்கிறார். அதாவது மருத்துவர்லாம் எடப்பாடி கேட்பார், சார் எப்படி சார் ஸ்கூல்லாம் திறக்கலாமா வேண்டாமா, அந்த கொரோனா சூழல் வந்து குறையுமா குறையாதான்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்பாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, சார் வேணாம் சார், இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிங்கன்னா அதேமாதிரி கொரோனா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு வந்துச்சு, அப்புறம் ஐடிஐ மாணவர்களுக்கு எல்லாருக்குமே கொரோனா வந்துச்சு. காலேஜில் அதாவது ஒரு ரூமுக்கு ஒரு ஹாஸ்டலில் ஒரு ஆள் அப்படி இப்படி சொல்லியே அவ்வளோ கட்டுப்பாடு இருந்தும் இதாகிடுச்சுன்னா, நம்ம பள்ளி மாணவர்கள் ஒரு தெருவுக்கு 100 பேர் இருப்பாங்க. ஒரு மாணவன் எங்கெங்கேயோ இருந்து வருவான். அப்போ வந்து கொரோனா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இது வேறு 2வது அலையாக வேறு இந்த லண்டன், பிரிட்டன் போன்ற மாநிலங்கள்லாம் வேறு நாடுகள்லாம் வேறு கொரோனா வந்து 2வது அலையாக இருக்குது. அதனால் உருமாறிய கொரோனா வைரஸ்க்காக ஜனவரி மாதம் பள்ளிகள் திறக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் சேனல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இது நீங்களே பார்த்தீங்கன்னா அது கருத்தாக தான் இருக்கும். ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகம் ஐடி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கே வந்துச்சுன்னா ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ஸ்லாம் சாதாரணமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதோ வரணுன்னு தான் எதுவுமே தவிர ஜனவரி மாதத்தில் பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரிப்பா, பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 5 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன் வந்து சொல்லியிருப்பார், கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போவாங்க, கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணுங்கள். ரீவைண்ட் பண்ண என்ன சொல்லியிருப்பார், ஜான்வரி மாதத்தில் ஒரு பெரிய அப்டேட், எஜுகேஷன் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய அப்டேட்டே தமிழ்நாட்டில் வரும். தமிழ்நாட்டு கல்வி சிஸ்டத்தை பார்த்து தான் மற்ற நாடுகளே, அதாவது அமெரிக்கா, யூஎஸ் போன்ற நாடுகளே நம்மளை இந்த தமிழ்நாட்டு சிஸ்டத்தை பார்த்து வியக்க வைக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு தருவோன்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த போர்ஷன் ரெடியூஸ்டு பப்ளிக் எக்ஸாம் பற்றி ஜான்வரி 5க்குள்ளே ஒரு நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஜீரோ அகாடமிக் இயர் போடப்படுமா என்ற கேள்விக்கு புளி வச்சுட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பொக்ரியால். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஜீரோ அகாடமி இயர் போட மாட்டேன்னு சொல்லி அவர் 100% உறுதியாக அவர் ட்விட்டர் பக்கத்திலே சொல்லிட்டார். ஜீரோ அகாடமிக் இயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவலாக 12வது படிக்கிறவன் எத்தனை வயசில் முடிச்சுட்டு வெளில வருவான், 18 வயசு. 10வது படிக்கிறவன் 16 வயசு. 1வது படிக்கிறவன் 5 வயசு. நம்ம அப்படியே ஈஸியாக அப்படியே டப்புன்னு சொல்ல முடியும். இதே இந்த ஜீரோ அகாடமிக் இயர் போட்டால் 12வது முடிச்சுட்டு வரவன் 19 வயசாக இருக்கும், 10வது முடிச்சுட்டு வரவன் 17 வயசாக இருக்கும், 1வது முடிச்சுட்டு வரவன் 6 வயசாக இருக்கும். இதனால தான் ஜீரோ அகாடமி இயருக்கு 100% போடப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸை தினைக்கு அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. பிப்ரவரி மாதம் தான் பள்ளிகள் திறக்கப்படும். இது மாதிரி நியூஸு நீங்கள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இது மாதிரி அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ நண்பா.